காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். என்னாச்சு உனக்கு? பீச்சுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கவா? ஒன்று என்ன, 1000 கூட கேளு, உடனே கொடுக்குறேன். கொடுக்குறீங்களா? என்னது கொடுக்க போறீங்க? கிஸ் தானே, ஒன்று எதுக்கு, 1000 கூட கொடுக்குறேன்னு சொன்னேன். போடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்பு தான். வர வர மாமனை மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுட்டு இருக்கடி. ஏன், எனக்கு உரிமை இல்லையா? சரி, என்னத்த மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்களா? உனக்கு தப்புலாம் செய்ய தெரியுமா என்ன? சேச்சே, என் குட்டிமா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அப்போ அது சரிதானே? என்ன மறைச்ச? என்ன தப்பு? என்ன எதுன்னு தெளிவாக சொல்லாமல் இப்படி பேசுனா எனக்கு என்ன புரியும்? இல்லலாமா வேணாமா? நம்ம பாட்டுக்கு குடிக்க வச்சு இவர் எல்லாத்தையும் உளர வச்சோம். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு பிடிச்சி கத்துவார். அதுக்கு நம்மளே சரண்டர் ஆயிடலாம். சரி, நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் எதுவும் என்ன திட்டக்கூடாது. அது நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்து. என்னங்க நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னலாம் சொன்னீங்க? என்னை எப்போவுமே திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு. இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க? குட்டிமா, ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லு. இல்லைன்னு இழுக்காத. நான் அன்னைக்கு நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்கல்ல, அன்னைக்கு அச்சோ, என்ன பண்ண என்ன? அது இல்லை. அதானே பார்த்தேன். வேற என்ன? நானும் ஒன்றும் கேட்கல, நீங்களாக தான் உங்கள் ஐசனியை பற்றி எல்லா விவரத்தையும் என்கிட்ட அப்படியே சொல்லிட்டீங்க. எப்படி? நானா சொன்னேன்? ஆமாம்மா. அப்புறம் அப்புறம் அதை அனீஷ் மாமாவும் கேட்டுட்டாரு. அது எப்படி கேட்டான்? நம்ம 2 பேரும் ரூம்ல தானே பேசிட்டு இருந்தோம். நம்ம ரூம் பக்கமாக அவர் தண்ணி குடிக்க போயிருக்காரு. அப்போ அப்படியே காற்று வாக்கில் நம்ம பேசினது காதில் விழுந்துருச்சு. நீங்கள் வேற அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க, அது உடஞ்சிருச்சு. அடியே, என்கிட்டயே எப்படிலாம் கதை விடுற? அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஞாபகத்தில் இருக்கா? நீயும் அண்ணனும் பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசியா கையை கிழிச்சிட்டு உட்காந்துருந்தானே. ஆனால் எப்படி? சும்மா ஜாலிக்காக உங்ககிட்ட அப்படி பேசிட்டு இருந்தேன். நீ அந்த விஷயத்த கேட்கும் போது எனக்கும் தோணுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு. அதனால தான் உங்ககிட்ட அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்போ தெரிஞ்சுதான் அனீஷ் மாமாவை அந்த பேச்சு பேசுனீங்களா? ஆமாம், அவனை டைரெக்டாக என்னால் ஒரு நாள் கூட பேச முடிஞ்சதில்லை. அண்ணி அதுக்கு விட்டதும் இல்லை. அவன் மேலே எனக்கு இருக்கிற கோபத்தை இன்டைரக்டாக காட்டணும்னு தோணுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சே, இது தெரியாமல் நான் வேறு 2 நாளாக கில்ட்டியாக இருந்தேன். தேவையில்லாமல் உங்களை குடிக்க வச்சு வளர வச்சுட்டணும்னு. இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அனீஷ் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஒருவேளை ஐசக்கா மனசு மாறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏச்சே, அண்ணி மனசு மாற டைப்லாம் இல்லை, அதுவும் இந்த விஷயத்தில். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்னைக்கு ஆச்சியும் அண்ணியும் பேசிகிட்டு இருந்ததை கவனித்தேன். அப்போ அங்கே அனீஷ் வந்தான். அண்ணி கீழே விழ போகும்போது அவன் தாங்கி பிடிச்சான். அண்ணி இருக்கிற கோபத்துக்கு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே நடந்ததே வேற. அவன் கூட இருக்கும்போது அண்ணி தன்னையே மறக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் இனிமே ஒழுங்காக இருந்தா இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லை, அவனை பிரிஞ்சா அண்ணி தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னமும் அவனை அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹாய் அஜு. அஜுவா? யாருங்க நீங்கள்? ஏய், நான் உங்ககிட்ட பேசலை, என் அஜு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யார் இது இப்படி காமெடியா? ஹே அஜு, என்னடா, என்ன ஞாபகம் இல்லையா? எப்படி ஞாபகம் இருக்கும்? உனக்கு நான் 10ல் 11 தானே. சரி, இன்னைக்கு எங்கே போகலாம்? ஏமா, யாரு நீ? என்ன அஜு, ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிற? அம்மா, இது யாரு? எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த? ஹலோ, நான் அவரோட ஒய்ஃப். ஓ, மேரேஜ் பண்ணாதான் கூட இருப்பேன்னு ஏதாவது முரண்டு பிடிச்சிருப்பா. ஸோ ஏமாற்றி மேரேஜ் பண்ணிட்டியா? எவனே தெரியல, இப்படி கிறுக்கு மாதிரி வந்து உளறிட்டு இருக்கா. என்ன அஜு அப்படி பார்க்குற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். எந்த ஹோட்டல்னு மட்டும் சொல்லு, நானே புக் பண்ணுறேன். ரைட்டு. காவியா, என்ன மாமா? போயிட்டு வரட்டா? தாராளமாக போங்க, நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. என்ன மேடம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொன்னீங்க, இப்போ அவரே
என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. நீங்க தானே வந்து கூப்பிட்டீங்க, அப்புறம் என்ன, கூட்டிட்டு போங்க. ஐயோ மேடம், அம்மா நான் வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரம் வர வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். என்னம்மா போலாமா? சார் சார் சாரி சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை. பார்த்தாலே தெரியுது. உன்னை யார் அனுப்புனான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லு. எங்கள் ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி சீப் ட்ராமாவாலலாம் எதுவும் பண்ண முடியாது. சாரி சார். இருங்க இருங்க, உங்களை யார் அனுப்புனான்னு சொல்லாமே போறீங்க. மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு மேடம் வந்து என்னை பார்த்து இப்படி நடிக்க சொன்னாங்க. அவங்க முகத்தில் ஃபேஸ் மாஸ்க் போட்டனால எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது மேடம். சாரி, பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேன். சாரி மேடம். சரி சரி பரவாயில்ல போங்க. தேங்க்ஸ் மேடம். அம்மா, இந்த வேலையை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேரேஜில் அமைதியாக நடிச்சுட்டு உங்கள் வேலையை திரும்பவும் காட்டுறீங்க. அர்ஜுனையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு எதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணணும்? எங்களை பிரிக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? அத்தை இதை பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை தப்பு பண்ணி அவங்க மாட்டியிருக்காங்க. அதுக்கு தண்டனையை அர்ஜுன் இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்காரு. அதனால் கண்டிப்பாக இதை பண்ணது அத்தை இல்லை, வேற யாராக இருக்கும். மாமா, இது என்ன? பயப்படாதடி, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என்ன இவ இவ்வளோ நேரமும் தூங்காம இருக்கா? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். பகல்ல நல்லா தூங்கிட்டா. அம்மா கதை சொல்லு. கதை சொல்லணுமா? அடியே தூங்குடி. நான் கதை சொல்ல ஆரம்பிச்சதும் நீ நல்லா கண் விழிச்சு கேட்டுட்டே இருப்ப. அதுக்கப்புறம் நீ தூங்கவே மாட்ட. அவதான் கேக்குறாள், ஏதாவது ஒரு கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பிரின்சஸ் இருந்தாங்களாம். ரொம்ப அழகா போல்டா இருப்பாங்களாம். ஆனா அந்த பிரின்சஸ்க்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையாம். எப்பவுமே எல்லாரையும் ஹாப்பியாக சிரிக்க வச்சுட்டு அந்த பிரின்சஸும் சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள நமக்கு யாருமே இல்லைங்கிற கவலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் ஒரு பிரின்ஸ் வந்தாராம். அவர் வந்ததும் அவங்க லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சான். 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாங்களாம். எல்லா சுச்சுவேஷன்லேயும் 2 பேருக்குள்ள லவ் மட்டும் குறையவே இல்லையாம். சோஃபிமா, அந்த பிரின்ஸுக்கும் பிரின்சஸ்க்கும் ஒரு குட்டி தேவதை பிறந்தாலாம். அது யார் தெரியுமா? என் செல்ல பட்டு கயல் குட்டி. ஏன் சோஃபி, உனக்கு சொல்றதுக்கு வேற கதையே கிடைக்கலையா? அப்படி இல்லைங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. கடைசி வரைக்கும் அனாதையாகவே இருந்திருப்பேன். இல்லைன்னா என் லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஐ லவ் யூ சூர்யா. லவ் யூ டுடி பொண்டாட்டி. என்ன தேஜு, நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க? அது அப்படிதான், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொற்ற மலையில நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இன்னும் பிடிக்கும். பாரு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தாங்க உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு எப்போ மேரேஜ்? அட என்னங்க, நீங்க ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன? என்ன பார்த்தாலே அதே கேள்வி கேட்குறீங்க. ஏன் சரவணா கூட படிச்சுதா சொன்னீங்க? ஏஜ் உங்களுக்கு 27 இருக்கும். காலத்தை கடத்திட்டே இருந்தீங்களா வயசாயிட்டே போயிடும். அப்புறம் எந்த பொண்ணும் கட்ட மாட்டா. தேஜு, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இன்னும் என்ன பிடிக்கல. உங்களுக்கு என்ன எப்போ பிடிக்குதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன். பாரு, உங்களை பிடிக்காத ஆள் இருக்க முடியுமா என்ன? நீங்க ஒரு டாக்டர், எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா. ஆனா தேஜு, இப்படி நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப தப்பு. உடனே கோல்டு வந்துடும். எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க போல. உங்களுக்குலாம் வாழ்க்கையை ரசிச்சே வாழ தெரியாதா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல, அவரும் இதே தான் சொல்லுவாரு. ஆனாலும் சிரிச்சுட்டே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாரு. பாரு, பாயை திறந்தாலே சரவணா தான். சரி, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன், கேட்போம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகணும். ஒரு நாள் நான் தடுக்கி கீழே விழும்போது தாங்கி பிடிச்சாரு. அந்த நிமிஷம் அவர் கண்ணை பார்த்ததும் தோணுச்சு. அந்த ஒரு செகண்ட் தான் எங்க லைஃபை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவும் அவர் என் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அவர் நினைவுகளோட இன்னமும் நான் அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஜென்மம் முழுக்க என்னோட பயணம் அவருக்காக தான்.
ஐ மிஸ் யூ சரவணா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவழும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. காரணம் எனக்கு புரியுது தேஜு. இதை எப்படி நான் மாற்ற போறேன்னு எனக்கு தெரியல. இதை மாற்றி உங்களை நான் எப்படி நெருங்க போறேன்னு எனக்கு புரியல. என்னமோ தெரியல. நீங்கள் சரவணா பற்றி என்கிட்ட பேசும்போது கூட எனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல. நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சா அவங்க விரும்புறத நம்மளும் விரும்புவோம். அவர் இறந்துட்டாலும் நீங்கள் அவரோட நினைவுகளோட வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் விரும்புகிறேன் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கீங்க. நான் பார்க்குற தொலைவிலேயே இருக்கீங்க. ஒருவேளை உங்கள் மனசு மாறலைனா உங்களையே நினச்சிட்டு நானும் இந்த பூமியில் வாழ்ந்துருவேன். தேஜு சாரி, உங்களை எமோஷனல் ஆக்கிட்டேன். ஆச்சா அதெல்லாம் இல்லை. அவரை பற்றி நினைக்கும் போது என் மனசில் எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னைக்கு ஏதோ என்னையே அறியாமல் கண் கலங்கிட்டேன். சரி கிளம்பலாமா? டைம் ஆச்சு. எதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான்? எங்கேயோ கிளம்புறான் போல. கேட்கலாமா? அனீஷ் எங்கே போகிற? போகும்போதே கேட்டுட்டியா? விளங்குன மாதிரி தான். நீ எங்கே போகிற வரன்னு என்கிட்ட சொல்லிட்டா பண்ணிட்டு இருக்க. என்ன மட்டும் எதுக்காக கேள்வி கேட்குற? எப்பப்பா வேணாண்டா சாமி. இவங்கிட்ட கேட்டால் இந்த பதில் தான் வரும். தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்க வேணாம். ஐஷு பிஸியா? அதெல்லாம் இல்லை. ஓகே, நான் 2 நாள் வெளியே போகிறேன். சரவணா கேஷ் விஷயமா தான். சேஃபாக இரு. தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அம்மாவை கூப்பிட்டுக்கோ. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணு, யோசிக்காத. ஐஷு, யோசிக்காத. ஐஷு, கேக்குதா? இந்த அன்பு அக்கறையும் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனாலலாம் நான் எடுத்த முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். ஐஷு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானும் உன் கூட வரட்டா? இல்லை ஐஷு வேணாம். நான் தான் சொன்னனே கேஷ் விஷயமா போகிறேன்னு. இல்லை நீ மற்ற கேஸ் விஷயம்னா நான் அதில் தலையிட மாட்டேன். பட் சரவணா எனக்கும் ரொம்ப முக்கியம். பட் நான் கேஸை விசாரிக்க போகிறேன். எங்கே ஸ்டே பண்ணுவேன் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ எங்கே வேணாலும் தங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். காரில் கூட உன்னையும் வச்சிட்டு இருந்தா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை ரூம் எடுத்து தங்க வச்சாலும் நீ அங்கே சேஃபாக இருக்கியான்னு மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்னை பார்த்துட்டு எனக்கு தெரியும். என்ன நடக்குதோ அதை அப்படியே உனக்கு அப்டேட் பண்ணுறேன். நீ இங்கே இருமா. இல்லை அனீஸ், சரவணா உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒருவேளை உயிரோட இருந்தா அவரை கொண்டு வந்து தேஜுக்கிட்ட சேர்க்கணும். நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ. ஒருவேளை இது கூட வேற ஏதாவது ரீசன் இருக்குமான்னு கூட யோசிச்சுக்கோ. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ப்ளீஸ் நானும் கூட வரேன், கூட்டிகிட்டு போ. சொன்னா புரிஞ்சு கொடி பொண்டாட்டி. இப்படி குழந்த மாதிரி அடம் பிடிக்காத. நீ பாரு, நான் ஒன்றும் உன் கூட வரணும் ஆசையில் வரல. எனக்கு சரவணா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னை கூட்டிகிட்டு போ. சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா, சீக்கிரம் பேக் பண்ணு. நான் காரில் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படி எங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டே இருக்கீங்க? என்னாச்சுன்னா எதுக்கு இப்படி கத்துற? இன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அம்மோ? அர்ஜுன் எதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. இன்னைக்கு நானும் காவியாவும் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பொண்ணை அனுப்பி என்னை பற்றி கேவலமாக பேச வச்சு என்னையும் அவளையும் பிரிக்க நினைக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை பட்டாலும் புத்தி வராதா? ஏற்கனவே உங்களால் அவள் அனுபவிச்ச பிரச்சனை இன்ன வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. போய் சொல்லாதீங்க நீங்க. அண்ணே எனக்கு தெரிஞ்ச அம்மா இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அம்மு எனக்கு நல்லா தெரியும். இதை இவங்களை விட்டா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை. அண்ணே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீ அம்மாவை சந்தேகப்படுறதுலையும் தப்பு இல்லை. ஆனா இந்த விஷயத்துல இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா அர்ஜுன், சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுவும் பண்ணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பிரிக்க நினைச்சு அவளுக்கு அப்படி ஒரு பாவத்தை செஞ்சது உண்மைதான். ஆனா இப்ப நான் எதுவும் பண்ணல, நம்பு அர்ஜுன். ஆனா அர்ஜுன், இந்த 2 வருஷமா நீ என்கிட்ட பேசாம இருந்த. இன்னைக்கு கோவத்திலையாவது என்கிட்ட வந்து பேசிட்டியேன்னு எனக்கு இப்போ சந்தோஷமா தான் இருக்கு. அம்மாவை மன்னிச்சிரு அர்ஜுன்.
நீ சைட் அடிக்க நான் கம்பெனி கொடுத்தேன்ல, அப்போ அதே மாதிரி நான் சைட் அடிக்கும் போது நீ கம்பெனி கொடு. யாரு யாரு நான் உன்னை சைட் அடிச்சேன்? நினப்பு தான். சரிம்மா, நீ சைட் அடிக்கலன்னு வச்சுப்போம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைவர்ஷன் வேணாமா? ரொம்ப நேரமாக கார் ஓட்டுறது கண் எரிச்சலாக இருக்கு. அப்புறம் தூங்கிட்டே கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டேன்னா ஸோ கொஞ்ச நேரம் கம்பெனி கொடு. நீ வீரமான கள்ளன் உள்ளம் சொல்லுது, நீ ஈரமான பாறை உள்ளம் சொல்லுது, உன்னை மொத்தம் நேசிக்க. அறிவு இருக்கா? ட்ரெஸ் மாத்திட்டுக்குன்னு தெரியுதுல, இப்படியே கதவை தட்டாம வருவீங்க? ஆமாம்மா, உள்ள காவியா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்னு வெளியே போர்டு வச்சிருக்க பாரு. சரி, அதான் பார்த்துட்டீங்களே, திரும்புங்க. ஏதோ பார்க்குற மாதிரி சீன் போடுவா. ஹலோ, இனிமே உள்ள வரும்போது ஒழுங்கா கதவை தட்டிட்டு வாங்க. மேடம், இது என் ரூம். நீங்க ட்ரெஸ் மாற்றும் போது மேலே லாக் பண்ணுங்க. ஏய் என்னடி அப்படியே கிட்ட வர? சும்மாதான். ஏய் வேணாம், அப்புறம் தப்பாயிரும். அதுக்கு தான் கிட்ட வரேன். ஏய் பார்த்து. காய்ச்சலா மாறும் விட்டு விட்டு உன்னை பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒன்று மோதும் மனசு மார்கழி மாசம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். எங்க போயிட்டு வரீங்க? கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனேன். பொய் சொல்லாதீங்க. வரும்போது வெறும் கை வீசிட்டு தானே வந்தீங்க. அது வந்து குட்டிமா, தண்ணி எடுக்கலான்னு போனேன், மறந்து அங்கேயே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். மாமா உண்மையை சொல்லுங்க, மழுப்பாதீங்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஒன்றும் பண்ணலடி, இனிமே தான் பண்ண போறேன். லூசு. காலையில் நடந்துச்சுல, அதை வச்சுட்டு உங்கள் அம்மாவை இதை போய் திட்டிடாதீங்க. இதை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா ஆல்ரெடி திட்டிட்டு தான் வந்திருப்பீங்க போல. திட்டலாம் இல்லடி, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், ஆல்ரெடி அவங்க தப்பு பண்ணி மாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க? யோசிக்க மாட்டீங்களா? யோசிக்காம போய் சத்தம் போட்டு வந்திருக்கீங்க. பாவம், அவங்க ஏற்கனவே 2 வருஷம் உங்க கூட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலேயே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க? அவங்க உன்னை பற்றி கவலைப்பட்டாங்களா? அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் உங்கள் அம்மா அர்ஜுன். அவ்யா ப்ளீஸ், எனக்கு அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மைலாம் கிடையாது. திரும்பவும் இதை பற்றி பேச வேணாம். கண்ணை மூடி தூங்கு. சொல்கிறத கேளுங்களேன். சரிங்க மணி, தூங்குங்க.